காலை 11 மணி நிலவரப்படியான வாக்கு விவரங்கள் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் 37 விழுக்காடு வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. விவரங்களுடைய நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் இளமுதன் விவரம் என்ன? புதுச்சேரியில் காலை 7 முதல் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 9 மணி நிலவரப்படி 17.43% பதிவாயிருந்தது. இதில் அதிகபட்சமாக ஏம்பலம் தொகுதியில் முழுமையான கிராம பகுதி அது. அங்கு 19.46% பதிவாகியது. குறைந்தபட்சம் என்று பார்க்கும்போது மாகே பகுதி, இது கேரள மாநிலத்தில் கண்ணூர் மாவட்டம் அருகே உள்ளது. அங்கு மாகே 13.42% பதிவாகியிருந்தது. தற்பொழுது கிடைத்த தகவலின்படி 11 மணி நிலவரப்படி ஒட்டுமொத்தமாக 37% பதிவாகி இருக்கிறது. இந்த வெயில் அதிகரிப்பு காரணமாக இந்த சதவீதம் கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கிறது. வெயிலுக்கு பிறகு இன்னும் அதிகரிக்கும் என்று தெரிகிறது. தேவா, இப்ப புதுச்சேரியில எல்லா இடத்திலுமே சுமூகமா வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கா? முதியவர்கள் எத்தனை சதவீத வாக்களிச்சிருக்காங்க? 80 வயதை கடந்தவர்கள் அதுக்கு தபால் வாக்கு முறை கொண்டு வரப்பட்டது. தேவா, அதாவது அனைத்து கிட்டத்தட்ட 1099 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இதில் 209 பதட்டமானவை. இந்த இடத்தில் எங்குமே எந்த ஒரு தவறும் நடக்கவில்லை. குறிப்பிட்ட ஏனத்தில் 2 வாக்குச்சாவடிகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பழுது காரணமாக 1.5 மணி நேரத்துக்கு வாக்குப்பதிவு தடைபெற்றது. அது சரி செய்யப்பட்டது. அதே போல புதுச்சேரியின் சில நகர பகுதியிலும் காணப்பட்டது. காரைக்கால் கோத்துக்குளம் என்ற அரசு உயர்நிலைப் பள்ளியில் விவிபேட் இயந்திரம் திடீரென எரிந்தது. உடனடியாக தீயணைப்பு தீ அணைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 10 இயந்திரங்கள் மட்டுமே பழுதான அவை அனைத்தும் சரி செய்யப்பட்டன. ஏனென்றால் 1099 வாக்குச்சாவடிகளுக்கு 3000 இயந்திரங்கள் தயார் நிலையில் இருந்தன. அதனால் எந்த ஒரு தாமதமின்றி வாக்குப்பதிவு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. வாக்குப்பதிவுக்கு மாலை 6 மணியோடு நிறைவு பெற்றாலும் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்காளர்கள் காத்திருந்தால் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு முடிவு வரை அதிகாரிகளும் ஊழியர்களும் காத்திருப்பார்கள். தேவா, அதேபோன்று கேரளாவில் பதிவான வாக்கு சதவீதமும் அசாமில் பதிவான வாக்கு விவரமும் தற்போது வெளிவந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் 11 மணி நிலவரப்படி அசாமில் 38.92 விழுக்காடு வாக்கள் என்பது பதிவாகியிருக்கிறது. கேரளாவிலும் வாக்கு விழுக்காடு விவரம் வெளிவந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் கேரளாவில் வாக்கு விழுக்காடு என்பது 30% கடந்திருக்கிறது. காலை 11 மணி நிலவரப்படி 3 மாநிலங்களில் பதிவான வாக்குப்பதிவுடைய விவரத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. கேரளாவில் 33.28 விழுக்காடு வாக்கள் பதிவாகியிருக்கிறது. சராசரியாக 3 மாநிலங்களிலும் 30 விழுக்காடுக்கு அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருப்பது என்பது கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது சற்று கூடுதலாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் SIR வாக்காளர் திருத்த பட்டியல் வெளியான பிறகு அதில் இறந்தவர்களுடைய பட்டியல் முழுமையாக நீக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வாக்காளர்களுடைய வாக்களிக்கக்கூடிய விகிதம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது 11 மணி நிலவரப்படி அசாமில் 38 விழுக்காடும், கேரளாவில் 33, புதுச்சேரியில் 34 விழுக்காடு வாக்கள் என்பது 37 விழுக்காடு வாக்கள் என்பது பதிவாகியிருக்கிறது. இதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பதாகவும் எந்தவிதமான அசம்பாவிதங்களும் தற்போது வரைக்கும் பதிவு செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளுக்கும், அசாமில் உள்ள 126 தொகுதிகளுக்கும், புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கும் இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது.